மேட்டுப்பாளையத்தில் ஓராண்டுக்கு முன்பு மாயமான கார் ஓட்டுநரை திமுக கவுன்சிலரும் அவரது மகன்களும் சேர்ந்து எரித்து கொலை செய்தது அம்பலமானது. கவுன்சிலர் மகன் மனைவியுடன் கார் ஓட்டுநர் தகாத உறவில் இருந்ததால் மலைக்கோவிலுக்கு வரவழைத்து தடயமே இல்லாமல் எரித்துக் கொன்ற சம்பவத்தின் பின்னணியை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஓராண்டுக்கு முன்னர் கார் ஓட்டுநர் மாயமான வழக்கின் மர்ம முடிச்சுகள் அவிழ்ந்தன. கள்ளத் தொடர்பில் இருந்ததால் அடித்து கொலை செய்து எரித்துவிட்டு ஒன்றுமே அறியாததை போல் சகஜமாக வாழ்ந்த திமுக கவுன்சிலரும் அவரின் மகன்களும் வசமாக சிக்கினர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்தவர் அலாவுதீன். கார் ஓட்டுநரான அவர் மாயமான நிலையில் கடந்த ஓராண்டாக தேடியும் கிடைக்கவே இல்லை. இதனிடையே தனது அண்ணன் காணாமல் போனதற்கு அண்ணிதான் காரணம் என எண்ணிய அலாவுதீனின் தம்பி ஹாரிஸ் தகராறில் ஈடுபட்டு வந்தார். ஹக்கீம் என்பவருடன் அண்ணன் மனைவிக்கு கள்ள தொடர்பு இருப்பதாக ஆவேசத்தில் சுற்றி திரிந்த அவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இரும்பு குடவுனுக்குள் புகுந்து ஹக்கீமை கத்தியால் குத்தி கொலை செய்ய முயன்றார். இது தொடர்பான சிசிடிவி காட்சியும் வெளியாகி அதிர்வலையை ஏற்படுத்தியது. இச்சம்பவத்தை அடுத்து ஹாரிஸ் மற்றும் ஹக்கீமை பிடித்து வந்து போலீசார் விசாரித்தனர். அலாவுதீன் மாயமானதே இந்த கொலைவெறி தாக்குதலுக்கு காரணம் என்பதால் விசாரணை கோணம் மாறியது. மனைவியுடனான கள்ளத் தொடர்புக்கு கணவன் இடைஞ்சலாக இருக்கலாம் என்ற நோக்கத்தில் அலாவுதீனை ஹக்கீம் கொலை செய்திருப்பாரோ என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்ததில் வழக்கின் மர்மங்கள் தெரிய வந்தன. அலாவுதீனுக்கு வேறொரு பெண்ணுடன் தொடர்பு இருந்ததாக ஹக்கீம் துப்பு கொடுத்தார். இதனைத் தொடர்ந்து யார் அந்த பெண், கள்ளத் தொடர்புக்கும் அலாவுதீன் மாயமானதற்கும் ஏதேனும் தொடர்புள்ளதா என தீவிர விசாரணையில் போலீசார் களமிறங்கினர். அதில் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தில் செல்போன் கடை வைத்து நடத்தி வந்த திமுக கவுன்சிலர் ரவிக்குமார் என்பவரின் மகன் சரண்குமார் மனைவிக்கும் மாயமான அலாவுதீனுக்கும் தகாத உறவு இருந்ததாக அதிர்ச்சி தகவல் அம்பலமானது. மனைவியின் கள்ளத் தொடர்பு விவகாரம் தெரிய வரவே மனைவியை சரண்குமார் கண்டித்து மீண்டும் திருந்தி வாழ அட்வைஸ் செய்தார். இதனால் கணவனிடம் கோபித்துக் கொண்டு கர்நாடகா மாநிலம் மங்களூருவில் உள்ள தனது தாய் வீட்டுக்கு மனைவி சென்று விடவே சரண்குமார் குடும்பமே ஆத்திரத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அலாவுதீனை தீர்த்து கட்டினால்தான் மனைவி ஒழுங்காக இருப்பார் என நினைத்த சரண்குமார் தனது தந்தை மற்றும் தம்பியுடன் சேர்ந்து திட்டம் தீட்டியது போலீசார் விசாரணையில் வெளிவந்தது. செல்போனில் தொடர்பு கொண்டு அலாவுதீனிடம் பேசி வம்பிழுத்த கவுன்சிலர் ரவிக்குமாரும் மற்றும் அவரது மகன்களும் மாதேஸ்வரன் மலை கோயிலுக்கு அவரை வரவழைத்ததாக சொல்லப்படுகிறது. அலாவுதீன் அங்கு வந்ததும் தந்தையும் இரு மகன்களும் சேர்ந்து அவரது கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு பின்னர் உடலை மலைக்கோயில் பின்புறம் உள்ள குப்பை மேட்டில் வைத்து எரித்தது அம்பலமானது. இதனை அடுத்து சரண்குமார் தனது மனைவியை தாய் வீட்டிலிருந்து அழைத்து வந்து சகஜமாக குடும்பம் நடத்தி வந்தார். கொலை செய்ததையே மறைத்து ஒரு வருடமாக எந்தவித அச்ச உணர்வும் இன்றி சுற்றிய அவர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மனைவியின் கள்ளத் தொடர்பால் கணவன் உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் விசாரணையை தொடங்கிய நிலையில் கணவனின் தகாத உறவினால் கொலை செய்யப்பட்டிருப்பது வெளிச்சத்திற்கு வந்தது. அப்பகுதியில் எலும்புகளை சேகரித்து ஆய்வுக்கு உட்படுத்தி உள்ளார். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிர்வேல்.